சென்னை கிளாம்பாக்கத்தில் நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த மாணவி தேவதர்ஷினி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன? சென்னை கிளாம்பாக்கத்தில் அதிர்ச்சி சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த 21 வயது இளம்பெண் நீட் தேர்வு அச்சத்தால் தனது உயிரை மாய்த்து கொண்ட பெரும் சோக சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அவரது உடலானது சொந்த ஊரான வெந்தவாசிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. கிளாம்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஊரப்பக்கம் பகுதியில் வசித்து வந்த செல்வராஜ் மற்றும் தேவி தம்பதியினருக்கு பிறந்த மூத்த மகள் தேவதர்ஷினி. 21 வயதான இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு முடித்த நிலையில 2 முறை நீட் தேர்வுக்கு முயற்சி செய்தும் கட் ஆஃப் மதிப்பெண் வராத காரணத்தினால அண்ணா நகரில் உள்ள தனியார் அகாடமியில் சேர்ந்து 2 ஆண்டுகளாக பயிற்சி பெற்று வருகிறார். 2 நாட்கள் நேரடி வகுப்பும் மீதமுள்ள நாட்களை வீட்டிலிருந்து ஆன்லைன் மூலமாக பயின்று வருகிறார். எப்படியாவது இந்த முறை நீட் தேர்வு எழுதி மருத்துவ படிப்பில் சேர வேண்டும் என்ற ஆசையில் இருந்த அந்த மாணவிக்கு வருகின்ற 4ஆம் தேதியானது நீட் தேர்வானது நடைபெற இருக்கிறது. நீட் தேர்வு நெருங்க தனக்கு பயமாக இருப்பதாகவும் அச்சமாக இருப்பதாகவும் பெற்றோரிடம் தெரிவித்து வந்ததாகவும் அதற்கு அவரது தந்தை செல்வராஜ் எதுவாக இருந்தாலும் தான் பார்த்துக் கொள்வதாக மகள் தேவதர்ஷினியிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இருந்தாலும் தேவதர்ஷினி மன உளைச்சல் இருந்த நிலையில நேற்று இரவு படித்துக் கொண்டிருந்த அந்த மாணவி வீட்டுக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றவர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து போன் செய்தும் தொடர்பு கொள்ள முடியாத காரணத்தினால பெற்றோர் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது அவர் தூக்கில் தொங்கிய நிலையில சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். தற்போது பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிவுற்று சொந்த ஊரான வந்தவாசிக்கு அவரது உடலானது எடுத்து செல்லப்படுகிறது. கிளம்பாக்கம் போலீசார் இது குறித்து தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். நீட் தேர்வு அச்சத்தால் மேலும் ஒரு மாணவி உயிரிழந்து அவரது உடலானது தற்போது வந்தவாசிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த சம்பவம் அவரது குடும்பத்தார் மற்றும் அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.